ஆள் கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பண்ணுங்க. சூப்பர். இதுதான் பேசுறேன். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி நான் சொல்லும்போது இப்போ பண்ணலாம். சூப்பர் சூப்பர்.
வரைக்கும் வகுப்புகள் நடக்கும். மதியம் நமக்கு பிரேக் இருக்கும், லஞ்ச் பிரேக்கு. மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒவ்வொரு பிரேக் இருக்கும், ஒரு 10 நிமிஷம். ஸோ வகுப்பறையில் நீங்கள் அமர்வதற்கு இடம் இருக்கும். ஆசிரியர்கள் வரும்போது நீங்கள் எழுந்து நிற்கணும். ஆசிரியர்கள் செய்கின்ற பணிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆசிரியர்கள் கொடுக்கின்ற பாடங்களை நீங்கள் படிக்கணும். எழுதிட்டு வர சொன்னால் எழுதணும். ஸோ இதெல்லாமே நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த சட்டம். இந்த சட்டத்தின்படி நடந்தால்தான் ஸ்கூல் நடக்கும். ஸ்கூலுக்கான ஒரு யூனிஃபார்ம்ஸ், ஸ்கூலுக்கான ஒரு ஒழுக்க நடைமுறைகள், ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பள்ளி நடைபெறும். அதே போல இந்தியா என்ற உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு சரியாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான சரியான சட்டங்களும் திட்டங்களும் வேண்டும். அந்த சட்டங்கள் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு துறை இருக்கு. அதை தான் நம்ம சட்டமன்றம் சொல்றோம். அது தேசிய அளவில் டெல்லியில் இருக்கிற பாராளுமன்றம், மாநில அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சட்டமன்றம் இருக்கு. அங்க நம்ம செலக்ட் பண்ற மெம்பர்ஸ் தான் நம்ம எம்எல்ஏஸ், எம்பிஸ் அப்படின்னு சொல்றோம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு. ஸோ அவர்களுடைய பணி என்ன அப்படின்னா சட்டங்களை இயற்றுவது. இப்போ இந்த சட்டங்களை இயற்றிட்டு அதோடு இருந்தால் நடைபெறாது. அப்போ இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு வேணும். அதை தான் நம்ம நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்றோம். இந்த நிர்வாகத்துறை என்ன செய்யும் அப்படின்னா இந்த சட்டங்களை எல்லாமே நடைமுறைப்படுத்தும். அந்த நடைமுறைப்படுத்துகின்ற இந்த நிர்வாகத்துறையில தான் நாங்கள்லாம் இருக்கோம். அது ஆசிரியர்களாகட்டும், காவலர்களாகட்டும், மற்றவர்கள் எல்லாமே, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பணியில் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான துறை என்ன அப்படின்னா நீதித்துறை. இந்த நிர்வாகத்துறையில சட்டப்படி மதிக்காத நடக்காத மனிதர்களை தண்டிப்பதற்கென்று ஒரு துறை இருக்கு. அதுதான் நீதித்துறை. இன்று அந்த நீதித்துறைக்கு தலைமையாக நம்ம உச்ச நீதிமன்றம் இருக்கு. இப்ப நிர்வாகத்துறைக்கு தலைவராக நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்கார். சட்டமன்றத்துக்கு தலைவராக நம்முடைய பிரதமர் இருக்கார். ஸோ இந்த அதிகாரங்கள் ஏன் பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்து குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி வரவேற்பதற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புடன் சிறப்புரையாற்ற ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக தலைமையாற்ற உதவி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் இந்த விழாவிற்கு வந்துள்ள ருக்மணி அம்மாள் அவர்கள் மற்றும் இளங்கோ ஐயா அவர்கள் மற்ற ஏனைய சான்றோர் அனைவர்களையும் இந்த பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் இருபால் மாணவ கண்மையிலும் அனைவருக்கும் நான் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம். சரி, வெரி குட். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பேச போறது 74வது 74 50 தானே 50 74வது நாம குடியரசு தின விழா கொண்டாடுறோம் இன்னைக்கு, இல்லைங்களா? ஆமா. இந்த குடியரசு தின விழா அப்படிங்கிறதுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது என்னன்னு தெரியுமா? குடியரசு தினமும் நம்மளுக்கு சுதந்திர தினம் ஒரே மாதிரி தானா வெவ்வேறையான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு. அது வேற, இது வேறு. சுதந்திர தினம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம 200 வருஷமா இங்கிலீஷ்காரருங்க, வெள்ளக்காரருங்க நம்ம நாட்டை அடிமையா வச்சிருந்தாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது. எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நாட்டு தங்கம் இருக்குதா, தங்கம் வெள்ளி எது கிடைக்குதோ எல்லாம் அவங்க நாட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம நாட்டுல பொருளே இருக்காது, நாம ஏழையாவே இருப்போம். அப்பதான் நம்ம காந்தி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரு நேதாஜி சந்திர போஸ் அப்படின்ட்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்தை மறந்துட்டாங்க. சரியா? குடும்பத்தை மறந்துட்டு அவங்க குழந்தை குட்டியை மறந்துட்டு இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்மளுக்கு பின்னால வர இந்த குழந்தைகள் எல்லாம் படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சாங்க காந்தியடிகள் எல்லாம். அதனால அவங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்கு எதிராக போரிட்டு
ரத்த சிந்தி பொருளை இழந்து நாட்டை எல்லாம் நிறைய இழந்துட்டாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த நாள் தான் சுதந்திர நாடு. அது எப்ப பாத்தீங்கன்னா 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி இங்கிலீஷ்காரங்க நாங்க இனிமேல் இங்க இருக்க மாட்டோம், நாங்க போறோம், எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிட்டு சுதந்திரமா கொடுத்தாங்க. அந்த நாள் தான் சுதந்திர தினம். ஆனா ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க, உங்க நாட்டுல இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது, உங்களுக்கு போதுமான சட்டம் இல்லை, உங்க நாட்டை சரியா கொண்டு போறதுக்கான வழி உங்களுக்கு தெரியல, அதனால நாங்களே எங்க நாட்டிலிருந்து ஆட்சி செய்வோம், எங்களோட ஆளும் உங்களை கவனிச்சு வருவாங்க, எப்ப நீங்க சட்டம் இயற்றுறீங்களோ அன்னைக்கு நாங்க இந்த நாட்டை முழுமையா இருக்கணும். அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா அந்த சட்டம் இயற்றுறதுக்காக அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு ஐயா அவர்தான் சட்டம் இயற்றுவதற்கான அந்த தலைமை இருந்தார். அப்படியே அவரு என்ன பண்ணாருன்னா 2.5 வருஷம் எடுத்தார். 3 வருஷம் ஏறத்தாழ 3 வருஷம் சட்டம் எல்லாம் ஏற்றினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன உரிமைகள், என்னென்ன கடமைகள், என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாங்க, பெரிய புத்தகம். அந்த புத்தகத்துக்கு பேரு இந்திய சாசன சட்டம். சரிங்களா? அந்த புக் எழுதுறதுக்கு 3 வருஷம் எடுத்தாங்க. நிறைய பேர் செஞ்சு எழுதுறாங்க, வெவ்வேறு நாட்டுக்கு போனாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு புக்கில் எழுதி வச்சாங்க. அந்த புக்கில் எழுதி வச்சத நாம ஒரு நாள் கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொன்னனால்தான் 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான், அதான் இன்னைக்கு, அதாவது இன்னே தேதியில எடுத்து நிரப்ப முடியாதுதான். இருந்தாலும் நான் அவரை மறக்காம இருக்கணும்னா அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றி ஆகணும். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தெரியல, மாமா ஐயா அளவுக்கு ஐயாவோட ஆசை நிறைவேறினா போதுங்கிறதுக்காக நீங்க அழைச்சிங்கன்னு சொல்லி நாங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னை அழைத்த மிக்க நன்றி. அடுத்தாக ஒரு மாணவர் அறிமுகப்படுத்தணும். நம் பள்ளிக்கூடத்தை படித்த முன்னாள் மாணவர் 2017 10ஆம் வகுப்புல 500க்கு 493 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர் அஜித்குமார். தற்பொழுது பிடெக் முடிச்சிருக்காரு. அவரை பேச அவரை பேச அன்புடன் அழைக்கின்றேன். நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மைக் எடுக்கிறேன். ஏன்னா 10வது வரைக்கும் நான் இங்கே படித்தேன். 10வது 9th 10th 2 வருஷம் நிறையா பேஜ் போட்டிங் போயிருக்கேன், நிறையா ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். அக்டோபர் மாதம் உலக சிக்கன தினத்தை முன்னிட்டு ஒரு பேச்சு போட்டி நடந்துச்சு. அதில் போய் மாவட்டத்திலேயே 2ஆம் பரிசு வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் 11ஆம் 12ஆவது வாங்கிட்டேன். நானே எங்கேயும் போகல. அதெல்லாம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைக்கு பிடிக்கிறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஹெட் மாஸ்டர் ரூமில் பேர் எழுதியிருப்பாங்க. 11ஆவது 12ஆவது 10வது வாங்கின ஃபஸ்ட்டு ப்ளேஸ் மார்க் வாங்கின பேர் எழுதியிருப்பாங்க. அதில் அஜித்னு பேர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் அஜித் நான் தான். சூப்பர். 493 மார்க் வாங்கினா அதுக்கு எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ் தான் காரணம்.
நான் போட்ட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது மதிப்பெண் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா என்னோட டீச்சர்ஸ் தான். அவங்களுக்கெல்லாம் என்னை விடவே ரொம்ப சந்தோஷம். பையன் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா. இன்னைக்கு வரைக்குமே நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் டீச்சர்ஸை. அவங்களே இன்னும் ஞாபகம் வச்சு அவங்க இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக அதை சொல்கிறாங்க. இப்போ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டலாம் உன்னத உதாரணமாக சொல்கிறோம், அவங்களுக்கெல்லாம் நீ தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. நீங்களும் நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸில் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதுக்கு முந்தைய வருஷம் தான் அந்த பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த பேரை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பேர் அதில் வந்துடணும், நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கிடணும். அந்த பேர் அங்கே எழுதிட்டா அடுத்து வர சந்ததியருக்கு அது பார்க்கும்போது நாம தான் அதுன்னு நம்ம அவங்ககிட்ட வந்து பெருமையாக சொல்லலாம். அதுக்காக தான் அதை ஒரு எய்மாக வச்சு தான் நானும் படித்த 10th நான் நினச்ச மாதிரியே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி அதில் வந்து பேர் பிடிச்சிட்டேன். நான் இப்போ இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த 493 மதிப்பு எங்கே ஏற்றுவாங்க? செங்கோட்டையில் கொடி ஏற்றுவாங்க. யார் ஏற்றுவான்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் ஏற்றணும். இப்போ பிரதமராக இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்க தான் செங்கோட்டையில் கொடி ஏற்றுவாங்க என்னைக்கு சுதந்திர தினத்துக்கு. ஆனால் இன்னைக்கு நடக்கிற விசேஷம் இன்னைக்கு நடக்கிற விசேஷத்துக்கு இன்னைக்கு யார் கொடி ஏற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற குடியரசுத் தலைவர் தான் இன்னைக்கு கொடி ஏற்றுவாங்க. குடியரசுத் தலைவர் தான். இப்போ குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா. ஆமாம், அந்த அம்மா வந்து பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த பதவிக்கு வருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. யார் வேணா இந்த பதவிக்கு வரலாங்கிறது தான் குடியரசுத் தலைவர் பதவி. சரிங்களா? நம்ம தகுதி இருந்தால் நீங்கள் நாம் யார் வேணா அந்த பதவிக்கு நாம் போகலாம். அப்போது இந்த பதவியில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து கொடியேற்றுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அந்த பானை மிகப்பெரிய பானை. இன்னைக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா 3 வகையான படைகள், கப்பல் படை, விமான படை, காலால் படை, இந்த 3 படை